கேப்டன் மில்லர் தனுஷோட நடிப்பில் கடந்த 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்க படம் தான் கேப்டன் மில்லர். இந்த படம் தனுஷுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தீனி போட்டிருக்க ஒரு படம் அப்படி தான் சொல்கிறாங்க. நிச்சயமாக தனுஷுக்கு 3வது தேசிய விருது கிடைக்கும்னு சினிமா விமர்சகர்களும் ரசிகர்களும் கூட இதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நடிகரும் தயாரிப்பாளருமான அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்தையும் தனுஷையும் பாராட்டி தள்ளியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களின் கோயில் நுழைவு உரிமையை அடிப்படையாக வைத்து கேப்டன் மில்லர் என்கிற அருமையானதொரு படைப்பை சரியான நேரத்தில் கொண்டு வந்திருக்கும் நடிப்பு அசுரன் தனுஷுக்கும், இயக்குனர் அருண் மாதேஸ்வரனுக்கும், கேமராமேன் சித்தார்த் நுனிக்கும், கெஸ்ட் ரோல் பண்ண சிவராஜ்குமாருக்கும், இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷுக்கும், இப்படி எல்லாருக்குமே தன்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, மனித உரிமை போராட்டத்தின் மகத்துவத்தை விடுதலை போராட்ட கதைக்களத்தின் ஊடாக அழுத்தமாக பேசியிருக்கிறார் இந்த கேப்டன் மில்லர்னு தன்னுடைய பாராட்டு பத்திரத்தை அவர் பொதுவெளியில் வச்சு பாராட்டியிருக்காரு. ஸோ இதற்கு தனுஷ் அவர்கள் நன்றி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேப்டன் மில்லர் படத்தை பாராட்டிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி. உங்களுக்கு பிடித்த கலையை பாராட்டுவதற்கு நீங்கள் எப்போதுமே தவறியதில்லை. கர்ணன் படத்தை பார்த்து நீங்கள் பாராட்டியது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. உங்களின் பாராட்டு எனக்கும் படக்குழுவினருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு அவர் ட்விட்டர் தளத்தில் நன்றி சொல்லியிருக்காரு. ஸோ ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் தனுஷோட அசுரன் மற்றும் கர்ணன் இந்த படங்களை பார்த்து தன்னுடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். ஸோ அதே மாதிரியே இப்போ இந்த கேப்டன் மில்லர் படத்தை பார்த்து ரொம்ப மனம் நெகிழ்ந்து, அதுவும் இந்த படம் வலியுறுத்துகிற கருத்தை ரொம்பவே ஆதரித்து பாராட்டி பேசுகிறார் உதயநிதி ஸ்டாலின். ஸோ அதற்கு தனுஷும் நன்றி தெரிவிச்சுக்கிறார். நீங்கள் கேப்டன் மில்லர் படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? அசுரன் கர்ணன் வரிசையில் இந்த கேப்டன் மில்லரும் வருமா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.